நம்ம கன்னியாகுமரி சொர்க்கம்னு சொன்னா சிலர் சாக்கடைன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல தாங்க தப்புகள் நடக்காம இருக்கு? அதுல நம்ம கன்னியாகுமரி விதிவிலக்கா என்ன? அதுக்காக கன்னியாகுமரி சொர்க்கம் இல்லைன்னு ஆயிடுமா? திடீர்னு ஒரு சுற்றுலா பயணம் போகணும் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில மட்டும்தாங்க நடக்கும். அவ்வளவு சுற்றுலா தலங்களை உள்ளடக்கியதான் நம்ம கன்னியாகுமரி. ஒண்ணு இல்லைன்னு ஆத்தூரத்துல போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு 60 வயசு 70 வயசான பாட்டிமார்கள் கூட ஆத்துல போய் நீந்தி தான் குளிக்கிறாங்க. அதுலயும் கச்சை கட்டி தான் குளிக்கிறாங்க. மேல பாலத்துல வண்டி ஓடும், பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஆண்கள் நின்று குளிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனா தப்பான கண்ணோட்டத்துல பார்ப்பதே கிடையாது. இன்னைக்கு சிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நீச்சல் சொல்லிதான் தரணும். நம்ம கன்னியாகுமரியில நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நீச்சல் சொல்லி தர வேண்டிய தேவை கிடையாது. நாமளே நீச்சல் கத்துக்குவோம் இல்லையா? நம்ம ஊரு மீன் டேஸ்ட் எங்கேயாவது கிடைக்குமாங்க? அதுலயும் நம்ம ஊரு அவியல் சொல்லவா வேணும் இல்லையா? நம்ம ஊரு காய்கறி நம்ம ஊரு தேங்காவை மட்டும் வச்சு பண்ணினா மட்டும்தான் அதே டேஸ்ட் கிடைக்கும். அதுலயும் கல்யாண வீட்டு அவியல் சொல்ல வேணும், இன்னும் கொடுங்கன்னு நம்ம வாங்கி சாப்பிடுறோம் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு காய்கறி, 50 ரூபாய் இல்லைன்னு 100 ரூபாய்க்கு மீனும் வாங்கி ரேஷன் அரிசியும் வச்சு சாப்பிடுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னாலே நம்ம ஊர்ல வந்தாதான் கிறிஸ்துமஸவே களை கட்டும் இல்லையா? ரப்பர் மரம் எத்தனையோ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குது இல்லையா? ரப்பர் வெட்டுறதாகட்டும் சரி, ரப்பர் மரம் இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் சரி. அது மட்டும் இல்லாம கணவர் இப்ப சப்போஸ் வேலை செய்யாம இருந்தா கூட பெண்களுக்கு வேலை செய்யற மாதிரி நமக்கு அண்டர் ஃபீஸ் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அதுல கூட போய் வேலை செய்யலாம். நீங்க விடிய காலம் மார்த்தாண்டத்துல 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் போய் நின்னீங்க அப்படின்னா 60 வயசு 70 வயசான பாட்டிமார்கள் கூட பஸ்ல சந்தைக்கு காய்கறி வாங்கி திருப்பம் பஸ்ல ஏத்தி வித்து உழைக்கிறாங்க. இது வேற எங்கேயாவது நடக்குமா? அவ்வளவு உழைக்கிறாங்க நம்ம கன்னியாகுமரியில. வெளியூர்லயும் வெளிநாடுகளையும் இருந்திருக்கேன். ஆனா நம்ம கன்னியாகுமரி தான் எனக்கு சொர்க்கம். உங்களுக்கு எப்படி?